வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர வழி தேடுகிறீர்களா? அப்படியானால் முருகப்பெருமானின் அருளை பெற இந்த கந்தபுராண கதையை முழுவதும் கேளுங்கள். இந்த கதை உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டது. ஒரு காலத்தில் அசுரர்கள் உலகத்தை துன்புறுத்தினர். அதில் முக்கியமானவன் சூரபத்மன். அவனை அழிக்க தேவலோகத்தினர் சிவபெருமானை நாடினர். அப்போது சிவபெருமானின் திருநெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகள் உருவானது. அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக பிறந்தது. அந்த 6 குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றாக இணைத்து ஒரே அழகான குழந்தையாக மாற்றினார். அவர்தான் முருகன். முருகன் சிறுவயதிலேயே அறிவும் வீரமும் கொண்டவராக இருந்தார். அவருக்கு பார்வதி தேவி வேல் கொடுத்தார். அது அவரின் முக்கிய ஆயுதமாக மாறியது. அவர் தேவசேனையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அசுரர்களை அழிக்க முருகன் மற்றும் சூரபத்மன் இடையே கடுமையான போர் ஆரம்பமானது. அந்த போர் பல நாட்கள் நீடித்தது. சூரபத்மன் பல மாயைகளை செய்தான். ஆனால் முருகனின் வேல் எல்லாவற்றையும் உடைத்தது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை வென்றார். அப்போது சூரபத்மன் ஒரு மயிலும் சேவலுமாக மாறினான். முருகன் அவனை அழிக்காமல் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றார். இந்த கந்தபுராண கதை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கை மற்றும் பக்தி இருந்தால் வெற்றி நிச்சயம். முருகப்பெருமானின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். வேல் வேல் முருகன் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பக்தி வீடியோக்களுக்கு முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.